கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்ம இந்த நிமிஷம் வரையிலும் பாதுகாத்தார் கர்த்தர் நமக்கு நல்லவர், நமக்கு போதுமானவர், நமக்கு சகாயராக இருந்து மட்டும் நமக்கு உதவி செய்த ஆண்டவரை நாம் துதிக்கும்படியாய் மகிமைப்படுத்தும்படியாய் நாம் அதிகமான வேளையிலும் தேவாலயத்துக்கு கடந்து செல்கிறோம், தேவனை ஆராதிக்க, தேவனை மகிமைப்படுத்த. ஆகவே மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கிறோம். மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்திலே கடந்து சென்றார். அங்க ஜெப ஆலயத்தில் கடந்து சென்ற போது சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான் என்று பார்க்கிறோம். அந்த தேவாலயத்திலே அந்த சூம்பின கையை உடையதான மனுஷன் அங்கே இருந்ததை அங்கே இருக்கிற ஜனங்களும் அறிந்து கொண்டார்கள். போன உடனே இயேசு கிறிஸ்து அவனை பார்க்கிறார். ஆகவே அவன் போய் அங்கே இருந்த உடனே ஓய்வு நாளில் இவர் வந்தா எப்படினாலும் இந்த சூமன கையுடையவனை சுகமாக்க வருவார். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இவரை எப்படியாவது நம்ம குற்றப்படுத்த வேண்டும் என்ற குற்றப்படுத்துகிற ஒரு கூட்டமும் அந்த தேவாலயத்துக்குள்ளதான் இருந்துச்சு. ஒரு சூமின கையுடையவனும் தேவாலயத்தில் இருக்கிறார், இயேசு கிறிஸ்துவும் தேவாலயத்தில் இருக்கிறார், குற்றப்படுத்துகிற ஒரு கூட்டமும் தேவாலயத்துக்குள் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே தேவ ஆலயத்துக்கு கடந்து செல்கிறோம் என்றால் எதற்காக கடந்து செல்கிறோம் என்பதை அநேகர் உணர்வதில்லை. தேவனை உண்மையோடு ஆவியோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று எண்ணமில்லை. குற்றம் எப்படி கண்டுபிடிக்கலாம், யாரை என்ன சொல்லலாம், அங்க இருந்தே யோசிப்பார்கள். இதை தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் கேட்கிறார், ஓய்வு நாளில் நன்மை செய்வதில் எது நல்லது? ஒருத்தருன்னு சொல்லல. உடனே தேவனாய் கர்த்தர் சொல்கிறார், கோபம் வந்துருச்சு அவருக்கு. அவர் கோபத்துடனே சூம்பின கையுடன் எழுப்பி நில் என்று சொல்லி சுகமாக்கிறதை பார்க்கிறோம். தேவாலயத்துக்கு வருகிற உங்கள் மேல் அவர் கோபப்படக்கூடாது. உங்க கிரியையின் நிமித்தம், நீங்க செய்யற காரியங்கள் நிமித்தம் அவர் மகிழ் தேவனை துதித்தா மகிழ்ந்திருக்கணும். அவரு என் பிள்ளைகளை துதிக்க வந்திருக்கிறார்கள், என்னை ஆராதிக்க வந்திருக்கிறார்கள், மகிழ்ச்சியோடு இருக்கணும். அதை விட்டு போட்டு நீ குற்றப்படுத்தும்படியாய், குறை சொல்லும்படியாய், மற்றவர்களை ஒரு குற்ற பார்வையோடு பார்க்கும்படியாய் நீ கடந்து வந்திருப்பாயானால் நீ தேவாலயத்துக்கு வந்தது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அல்ல, தேவன் மேல் கோபமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கோபப்படும்படியாய் நடந்து கொள்ளாதே. இங்கே சகரியாவின் புத்தகத்தை நாம் பார்க்கும்போது சகரியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கிறோம். யோசுவாவை குற்றப்படுத்த அவர் வலப்பக்கத்தில் பிசாசு நிற்கிறான். தேவனுடைய பிள்ளையை குற்றப்படுத்த. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குற்றம் கண்டுபிடிக்கும்படியாய் போனான். இங்கே யோசுவாவை குற்றம், இவன் மேல என்ன தப்பு சொல்லலாம் என்கிறது சாத்தான் அங்கதான் போய் நின்னான். தேவனுடைய பிள்ளைகளை, ஏனென்றால் அவன் எப்படி குற்றம் கண்டுபிடிக்க போனான் என்று சொன்னால், அவனோட வஸ்திரத்துல கொஞ்சம் அழுக்கு இருந்துச்சுமா, இதை வச்சு அவனை குற்றப்படுத்தலான்னு சொல்லி அவன் போய் நிற்கிறான். ஆனா ஆண்டவரா தெய்வம் சொல்லுகிறார், நீ நினைச்சிட அவனை பக்கத்தில் நின்றால் என்ன, அவன் வஸ்திரம் அழுக்கா இருந்தது. சில சமயத்துல நம்மகிட்ட குற்றம் அதை சாத்தான் குற்றப்படுத்துறதுக்கு ஏதுவா இருக்கும். நம்முடைய செய்கைகள், நம்முடைய கிரியைகள், நம்முடைய பேச்சுகள், நம்ம எல்லாமே அவையில குற்றப்படுத்திட்டே இருப்பாங்க. எதுல குற்றம் கண்டுபிடிக்கலாம்? இவன் வஸ்திரம் கொஞ்சம் அழுக்கா இருக்கு, அவன் ஜீவியத்துல கொஞ்சம் பரிசுத்தம் இல்லை, அவன் ஜீவியத்துல கொஞ்சம் அழுக்கா இல்லை, அதை பார்த்து குற்றப்படுத்த வந்தான். அருமையான தேவன் அங்கே அவரை பரிசுத்தப்படுத்தி அவனை மேன்மைப்படுத்துறதான. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தான் குற்றப்படுத்தும்படியாய் உன் ஜீவியம் இருக்கக்கூடாது. அங்க தேவனை குற்றப்படுத்தும் போது அங்க அவர்கிட்ட குற்றத்தை அவன் பார்க்க முடியல. ஆனா யோசுவாவை குற்றப்படுத்தும் போது அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்தான் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எந்த நிறைய காரியங்கள் இருக்கு. தேவாலயத்திலே எதுக்கு போறாங்கிறத நினைச்சு பாருங்க. முதல்ல தேவாலயத்துக்கு போனா ஒரு நடைய காத்துக்கொள்ள என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த அலங்காரத்தோட அவனை தொழுது கொள்ள என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ எதுக்கு போற? யாரை பார்க்க போற? குற்றம் அளிக்க போறியா? அங்க என்ன நடக்குது வேடிக்கை பார்க்க போறியா? தேவனை உண்மையோடு
போகிறாயா? தேவனுடைய கோபத்தை கிளப்புறதுக்கு தேவாலயத்துக்கு போகாத. உன்னை பார்த்தோட கோபம் வந்தா என்ன பண்ணுவார்? இங்க பிசாசு கண்ணை பார்க்கிறான். தேவனாய கர்த்தர் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறார். பிசாசு கண்ணுக்கு தப்ப வேண்டுமானால் நீ நீதிமானாய் மாறி தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடு. ஆண்டவரே, நான் என்னை பரிசுத்தப்படுத்துங்க. நான் தேவாலயத்துக்கு வந்து என் குற்றம் குறையில மன்னிங்க. நீ மற்றவங்க குறைய பார்க்காத, ஏன் குற்றம் குறையில மன்னிங்க ஆண்டவரே. என் சரண்டர் ஆகும் போது உன் குற்றங்களை மன்னித்து உன் குறைகளை மன்னித்து உன்னில் இருக்கிற குறைகளை நிறைவாக்குவார். சூம்பின கையுடையவனை அப்பவே சுகமாக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னையும் விடுவிக்க போதுமான தேவனா இருக்கிறார். அவன் தேவாலயத்துக்குள்ளே இருந்தார். அவன் விடுதலை பெற்றான். நீ அவருக்குள்ளே இருப்பாயானால் விடுதலை பெற்றுக் கொள்ளுவாய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாமா? என் ஆண்டவரா தெய்வமே, நன்றியோடு நான் உன்னை துதிக்கிறேன். யாரபாவுடன் அபிஷேகாதாரபா நீ மக்கரந்தலாரபா. ஆமென் ஆண்டவரே, ஹalleluya. விடுதலை தருகிறார். ஆமென் ஆண்டவரே, விடுதலை தருகிற தேவன், வெற்றியை தருகிற தேவன். ஆமென் ஆண்டவரே, எங்களுக்குள்ளே இருக்கிறவர். ஆமென் ஆண்டவரே, அத்தன் வாழ்கிறார் ஐயா, விடுதலையை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறீர் என்று சொல்லி நீ தேவாலயத்தில் வரும்போது உனக்கு விடுதலை உண்டு, உனக்கு மகிழ்ச்சி உண்டு. ஹalleluya. தேவனுடைய கோபத்தை நிலைநாட்ட தேவாலயத்துக்கு கடந்து செல்லக்கூடாது. தேவனிடத்தில் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தார் நீ பிரகாசம் அடைவாய் என்று கருத்து கேட்கிற மக்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.